Hi, welcome to my channel and I am Pooja. இந்த வீடியோவில் மஷ்ரூம் ஆம்லேட் எப்படி செய்கிறதுங்கிறத காமிச்சிருக்கிறேன். ஸோ மஷ்ரூமில் ஆம்லேட்டா அப்படின்னா கொஞ்சம் கேட்க வியர்டாக டேஸ்ட் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். பட் பிலீவ் மீ, இந்த ஆம்லேட் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் எந்த விதத்துலேயும் டேஸ்ட் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ தைரியமாக இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். பேன் நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் பதில் நீங்கள் கொஞ்சோண்டு பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். அதுக்கப்புறமா நான் இங்கே ஒரு 1/4 கப் அளவுக்கு மஷ்ரூம் பொடிசாக சாப் பண்ணி தண்ணியில் நல்லா ஒரு 3 டைம்ஸ் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மஷ்ரூமுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு நான் சால்ட் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கிண்டி விட்டு ஒரு 1 மினிட் நம்ம இந்த மாதிரி சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மஷ்ரூம் நான் இங்கே தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறதுனால குயிக்காகவேவும் குக் ஆகிடும். ஸோ இது ரொம்ப டைம் எடுத்துக்காது. மஷ்ரூம் முடிஞ்ச அளவுக்கு வீக்லி 1 or 2 எடுத்துக்கோங்க. ஏன்னா மஷ்ரூமில் விட்டமின் B12 நிறைய இருக்குது. இது நார்மலாக நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ வெஜிடேரியனுக்கு உண்டான ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னே சொல்லலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இங்கே கொஞ்சோண்டு வெங்காயம், தக்காளி, குடமிளகா பொடிசாக நறுக்கி போட்டு லேசாக சாட்டே பண்ணி வச்சுக்கலாம். அது கம்ப்ளீட்லி ஆப்ஷன். பட் நான் இந்த வீடியோவில் நான் அடிஷ்னலாக வேறு எந்த வெஜிடபிளும் போடலை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மஷ்ரூம் மட்டுமே வச்சு இந்த ஆம்லேட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். மஷ்ரூம் இந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதிலே தான் நம்ம ஆம்லேட் போட போகிறோம். ஒரு கிண்ணத்தில் 2 முட்டை உடச்சி ஊற்றி இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பெப்பர் அண்ட் சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிப்பியில் நான் சொன்ன மெஷர்மெண்ட் எல்லாமே ஒரு ஆம்லேட்டுக்காக மட்டும்தான். மார்னிங் நீங்கள் கார்ப்ஸ் இன்டேக்கை கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மஷ்ரூம் ஆம்லேட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இது கூட கொஞ்சம் வெஜிடபிள் சலாடும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டில். இப்போ எக்கை நல்லா பீட் பண்ணியாச்சு. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது ஹீட் ஆனதுக்கப்புறமா பீட் பண்ணி வச்சுருக்க எக்கு அதில் ஊற்றி ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை நல்லா அது முட்டை மேலேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தூவி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு ஒரு லிட்டை வச்சு கவர் பண்ணி எக்கை குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மெல்ல திருப்பி போடுங்க. திருப்பி போடும்போது இது முட்டை ரொம்ப ஹெவியாக இருக்கும். மஷ்ரூமெல்லாம் நம்ம போட்டிருக்கிறதுனால ஸோ மெல்லமாக திருப்பி போடுங்க பிய்யாமல். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் ஈவனாக குக் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மஷ்ரூம் ஆம்லேட் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபியும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. என்ஜாய் த ரெசிபி வித் யுவர் ஃபேமிலி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.